ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நடைபாதையில் நடப்பது வந்து அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு. இது வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அது சார்ந்ததாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 2 ஆர்டிக்கிள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 19(1) டி, அதாவது நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம நடமாடலாம். ஒன்று வந்து 21 என்னென்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது தனி மனித சுதந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் 19 வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மொத்தம் 7 ஆர்டிக்கல் இருந்துச்சு. அதனோட சப் ஆர்டிகல்ஸு 1978 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 19(1) தூக்கிட்டு போய், அதாவது 19(1) இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு 300A வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு போய் சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றிருப்பாங்க, லீகல் ரைட்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 6 தான் இருக்குது. டி வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏ வந்து என்னென்னா பேச்சு கருத்து தெரிவிக்கும் உரிமை, அதாவது ரைட் டு ஸ்பீச்சு. இதில் தான் வந்து ஆர்டிஐ ஆக்ட் வரும். அதுக்கப்புறம் பி வந்து எங்கே வேணாலும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது. சி வந்து சொசைட்டி, சங்கம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, தொழிற்சங்கம் எல்லாமே வரலாம். டி ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓகேவா, நடமாடும் உரிமை. இ வந்து நம்ம எங்கே வேணாலும் போய் ரெசிடென்ட்ஸு, குடியேறும் உரிமை. எஃப் வந்து இது பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஜி வந்து தொழில் தொடங்கும் உரிமை.